வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்க வாழ்க்கையில பல போராட்டங்களை பல அவமானங்களை சந்திச்சு இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நின்றுட்டு இருக்கீங்க. ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இது ஏதோ சாதாரணமா சொல்ற வார்த்தை கிடையாது. இந்த 7 நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்கு 7 முக்கியமான அறிகுறிகளை காட்ட போகுது. இத நீங்க அலட்சியமா நினைச்சு கடந்து போயிட்டீங்கன்னா உங்க கைக்கு மறைவிருந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாமே உங்களை விட்டு நிரந்தரமா போயிடும். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்கால முழுமையா கூர்ந்து கவனிங்க. ஏன்னா உங்க எதிர்காலம் இந்த 7 நாட்கள்ல தான் அடங்கி இருக்கு. மேஷ ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தைரியசாலிகள். யாருக்காகவும் எதற்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா கடந்த சில மாசங்களா உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தொட்டதெல்லாம் தடையா மாறுது. நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்றாங்க. பண கஷ்டம் உங்களை தூங்க விடாம பண்ணுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமா மாற போகுது. இங்க மாற்றம் சும்மா சாதாரணமா வந்துட்டு போகாது. உங்க வாழ்க்கையில நீங்க படாத பாடுபட்டு தேடிக்கிட்டு இருந்த ஒரு நிம்மதிய, ஒரு வெற்றியை உங்க மடியில கொண்டு கொட போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டம் கதவு தட்டும் போது நாம அதை திறந்து உள்ளே விடலனா அது சுவடு தெரியாம போயிடும். அதுக்குதான் இந்த 7 அறிகுறிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 7 அறிகுறிகளும் உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயங்கள் மூலமா தான் உங்களுக்கு தெரிய வரும். திடீர்னு ஒருத்தர் உங்களை தேடி வரலாம், அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற சிக்னல்னு சொல்றதை விட ஒரு பெரிய எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்பாடு இருந்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழலாம். இல்லைன்னா பழையபடியே அதே கஷ்டத்துலதான் உழல வேண்டியிருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அதனால இந்த அறிகுறிகளை ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. முதல் அறிகுறி, உங்க மனசுக்குள்ள திடீர்னு போன ஒரு மிகப்பெரிய தெளிவு. இத்தனை நாளா ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. எந்த முடிவும் எடுக்க முடியாம இதை செய்யலாமா வேணாமா, இவங்களை நம்பலாமா வேணாமான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் முதல் 2 நாட்கள்ல காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதே உங்க மனசுல ஒரு இனம் புரியாத தைரியமும் ஒரு அசாத்தியமான நம்பிக்கையும் பிறக்கும். இதுக்கு மேல எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம இலக்கு நோக்கி நம்ம தாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்க ரத்தத்துல ஊறும். ரொம்ப நாளா ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு நினைச்சு தயங்கிட்டு இருந்தீங்கன்னா, அது வேலையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு முழுசா விலகிடும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற முதல் அறிகுறி. இந்த தைரியம் வரும்போது அதை அடக்கி வைக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு தைரியமா இறங்குங்க. இந்த தெளிவு பிறக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்கும். உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச சிலரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். இது நாள் வரைக்கும் ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தவங்களோட சூழ்ச்சிய நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களை விட்டு விலகி நிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாவே வரும். அதை தயவு செய்து செஞ்சிடுங்க. எத்தனை வருஷ பழக்கமாச்சே, இவங்களை எப்படி ஒதுக்குறதுன்னு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாதீங்க. ஏன்னா அவங்கள நீங்க தொடர்ந்து உங்க கூடவே வச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போற எந்த நல்ல விஷயமும் உங்களை சேராது. மனசு சொல்றதை கேளுங்க. தேவையில்லாத உறவுகளை தயவுதாட்சணியம் பார்க்காம தள்ளிடுங்க. இது உங்க வளர்ச்சிக்கான முதல் படி. இதுல நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா மறுபடியும் அதே வலையில போய் சிக்கிக்குவீங்க. 2வது அறிகுறி, உங்க பொருளாதாரத்தை சுத்தி நடக்க போகுது. ரொம்ப காலனா உங்க கைக்கு வராம இழுக்கடிச்சிட்டு இருந்த ஒரு பணம் எதிர்பாராத விதமா உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு பழைய படனா இருக்கலாம், அல்லது நீங்க செஞ்ச வேலைக்கு வர வேண்டிய தொகையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கூட பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர்னு உங்களை தேடி ஒருத்தர் ஒரு புது தொழில் வாய்த்தையோ அல்லது ஒரு முதலீடு பத்தின ஆலோசனையோ சொல்லுவார். இது கேட்கும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு தான் உங்க வறுமையை மாத்த போற சாவின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல சும்மா சோம்பேறித்தனமா இருந்துட்டு அந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. கொஞ்சம் இறங்கி விசாரிச்சு பாருங்க. அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே செயல்பட ஆரம்பிங்க. பணம் பல வழிகள்ல உங்க பதவை கட்ட போகுது. ஆனா அதை சரியா பயன்படுத்திக்கிற திறமை உங்க கையில தான் இருக்கு. இந்த பண வரவு வரும்போது கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட கடன் கேட்கறதுக்கு வருவாங்க. உங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. யாரு கஷ்டம்னு சொன்னாலும் உடனே கொடுத்துருவீங்க. ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரப்போற நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருந்துதான் ஆறணும். உங்க கைக்கு வர பணத்தை முதல்ல உங்க குடும்பத்துடைய தேவைக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் மட்டும்தான் பயன்படுத்தும்.
மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி உங்க கையில இருக்கிற காசை கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க கஷ்டப்படும் போது உதவி செய்ய ஒருத்தரும் வர மாட்டாங்க. பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறதுக்காகவே இப்படி சில ஆட்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிற்கும். அதனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த காலகட்டத்துல வச்சுக்காதீங்க. 3வது அறிகுறி உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போற ஒரு சுபமான நாற்றத்தை குறிக்கும். இத்தனை நாளா வீட்டுல காரணமே இல்லாம சண்டை வந்துட்டு இருந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன வார்த்தைகளுக்கு கூட பெரிய அளவுல வாக்குவாதம் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த நாட்கள்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நெருக்கம் தானாவே உருவாகும். வீட்டுல ரொம்ப நாளா தடையாகி இருந்த ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை திடீர்னு சந்தோஷமா ஆரம்பிக்கும். எந்த வரனும் அமையாம கஷ்டப்பட்டவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமா நடக்காத விஷயம் திடீர்னு எப்படி நடக்குதுன்னு யோசிப்பீங்க. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க ரொம்ப அமைதியா நிதானமா கையாளுங்க. வீட்டுல அமைதி நிலவும் போது அதை கெடுக்கிற மாதிரி கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கோபத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் ரொம்ப சீக்கிரமா செழிப்பா மாறும். 4வது அறிகுறி உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. கடந்த சில மாதங்களாலே உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு வலி இல்ல மன உளைச்சல், நைட்ல தூக்கம் இல்லாத பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் முழுசா குணமாகாத மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது தெம்பு துறக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள வந்துடும். ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்ச ஒரு பிரச்சனை காணாரே சரியாகிறத பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகும். எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த பயம்லாம் போய் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இது உங்களோட உடல் ரீதியான மாற்றம் மட்டும் கிடையாது, உங்க ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு சக்தி. கொஞ்சம் உடம்பு சரியானதும் பழையபடி நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம அலட்சியமா இருந்தீங்கன்னா மறுபடியும் அதே பிரச்சனை வந்துடும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குது உங்க உடம்ப தேத்திக்கிறதுக்கு. அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நீங்க ஓடி ஆடி சம்பாரிச்சு உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதனால இந்த அறிகுறி தெரியும் போது உடம்பை ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. 5வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா உங்களுக்கு நடக்க போகுது. மேசராசிக்காரங்க பொதுவாவே தெய்வ பக்தி அதிகமா உள்ளவங்க. ஆனா குழந்தை சில காலமா உங்களுக்கு வந்த கஷ்டங்களை பார்த்து சாமி கண்ணை மூடிட்டு இருக்கோ, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு உங்களுக்கே சாமி மேல ஒரு சின்ன கோபமும் விரக்தியும் வந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குலதெய்வமே நேர்ல வந்து உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இது எப்படி நடக்கும்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அதிகாலை நேரத்துல உங்களுக்கு ஒரு கனவு வரலாம். அந்த கனவுல ஒரு வெளிச்சமோ அல்லது ஒரு வயசான உருவமோ தோன்றி உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது முன்பின் பிரியாத ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அந்த வார்த்தை நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு பதிலா இருக்கும். இதெல்லாம் ஏதோ எதேச்சையம் நடக்குதுன்னு நினைச்சு மலட்சியமா விட்டுறாதீங்க. இது பிரபஞ்சம் உங்க குலதெய்வத்தின் மூலமா உங்களுக்கு கொடுக்கிற மிக பிரம்மாண்டமான வழிகாட்டுதல். வழிகாட்டுதல் கிடைக்கும் போது ரொம்ப வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு தடைப்பட்டு போன ஒரு கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு தானாகவே அமையும். அந்த கோவிலுக்கு நீங்க கால் எடுத்து வைக்கும் போது உங்க உடம்புல ஒரு சிலிர்க்கு ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. இத்தனை நாள் உங்களை பிடிச்சிருந்த ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி உங்களை விட்டு முழுசா விலகிறத உங்க மனசு ஆழமா உணரும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், முழுமையான நம்பிக்கையுள்ள பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க பாரத்தை இறக்கி வைங்க. எனக்கு வந்த கஷ்டம் எல்லாம் பொழுதும் இனிமே என் வாழ்க்கைய நீங்க தான் பாத்துக்கணும்னு முழுமையா சரணடைந்துடுங்க. இந்த 5வது அறிகுறி உங்க வாழ்க்கையில நடக்கும் போது உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலை உருவாகும். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து வரப்போற பல வருஷங்களுக்கு உங்களை அசைச்சிக்கவே முடியாது. ஆனா இது வெறும் கனவுதானோ இல்ல யாரோ ஏதோ பெதுத்திட்டு போறாங்கன்னோ நீங்க அலட்சியம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த தெய்வ சக்தி உங்களை விட்டு விலகினோ அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். 6வது அறிகுறி உங்க தொழில் மற்றும் வேலை செய்யற இடத்துல நடக்க போற ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை குறிக்கும். இத்தனை நாளா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களை விட குறைவா வேலை செய்யறவங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அதே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு வலி உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். உங்க திறமையை யாரும் மதிக்கலையேங்கிற ஏக்கம் உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க வேலை செய்யற இடத்துல திடீர்னு உங்களுக்கான மரியாதை கூடும்.
உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களை தேடி வரப்போகுது. நீங்க சொந்தமா வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா ரொம்ப நாளா உங்களை காக்க வச்ச ஒரு பெரிய வாய்ப்பு திடீர்னு கைக்கு வந்து சேரும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்களே மறுபடியும் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய எச்சரிக்கையை நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு மதிப்பு கூடும் போது கூடவே இருந்து உங்களை பார்த்து பொறாமைப்படுற கூட்டமும் அதிகமாகும். உங்க முன்னேற்றத்தை தடுக்கணும்னு உங்க கூடவே இருந்து தப்பான ஆலோசனைகளை சொல்றதுக்கு சில நயவஞ்சகர்கள் முயற்சி செய்வாங்க. உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசி உங்களை திசை திருப்ப பார்ப்பாங்க. அவங்களோட அந்த போலி முகத்தை நீங்க சரியா அடையாளம் கண்டுக்கலன்னா கைக்கு வந்த வாய்ப்பு கண்ணு முன்னாடியே திரை போயிடும். அதனால வேலை விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் தீர விசாரிச்சு உங்க சொந்த புத்தியை பயன்படுத்தி மட்டும் முடிவெடுங்க. ஒரு சின்ன அலட்சியம் கூட இந்த நேரத்தை பெரிய சறுக்களை கொண்டு வந்துடும். இந்த 6 அறிகுறிகளும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடும். ஒரு பக்கம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிஜமாவே இதெல்லாம் நமக்கு தானா இல்ல கொஞ்ச நாள்ல மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள வந்து எட்டி பார்க்கும். மேச ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அதிகமா சிந்தனை செய்யற பழக்கம் உண்டு. தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு வரப்போற நல்லதை கூட கெடுத்துக்கிற ஒரு குணம் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த 7 நாட்கள்ல அந்த குணத்தை நீங்க முற்றிலுமா தூக்கி எறிஞ்சாகணும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது அதை முழு மனசோட ஏத்துக்க பழகுங்க. பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமாவும் நம்பிக்கையாவும் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான வெற்றி பிரம்மாண்டமா இருக்கும். 7வது அறிகுறி உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மாயாஜாலம்னே சொல்லலாம். இத்தனை நாளா எந்த காரியத்தை தொட்டாலும் இழுபறியாரே இருந்திருக்கும். காலையில ஒண்ணு நினைச்சா சாயந்தரம் நடக்கிறது நிறையா இருக்கும். ஆனா ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அது தானாவே நடந்து முடியும். உங்களுக்கு உதவி செய்ய சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வருவாங்க. நம்ம நேரம் இவ்வளவு நல்லாவா இருக்கு அப்படின்னு நீங்களே உழைச்சு போற அளவுக்கு காரியங்கள் சுபமா முடியும். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துல உங்களுக்கு கையெழுத்தாகணும், இல்ல ஒரு பெரிய அதிகாரி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்கணும்னா எந்த ஒரு தடையும் இல்லாம அது தானா நடக்கும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமா சொல்லல ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. இந்த நேரத்துல நீங்க தயங்கி நின்னீங்கன்னா வந்த அதிர்ஷ்டம் அப்படியே திரும்பி போயிடும். அதனால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாளைக்கு காத்துக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்னு பள்ளி போனலே போடாதீங்க. அன்னைக்கு செய்ய வேண்டியதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க. உங்க சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிங்கிறத இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த 7 அறிகுறிகளும் ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. ஆனா இந்த இடத்துலதான் உங்களுக்கான மிகப்பெரிய சவாலும் காத்துக்கிட்டு இருக்கு. கஷ்டம் வரும்போது மனிதன் சாமி சாமின்னு கோவில் படி ஏறி அழுவான். ஆனா கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டா தன்னோட பழைய நிலைமைய மறந்துட்டு ரொம்பவும் ஆடம்பரமா நடந்துக்க ஆரம்பிப்பான். மேச ராசிக்காரங்களான உங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். அந்த கோபமும் நமக்கெல்லாம் தெரியுங்கிற ஒரு சின்ன அகங்காரமும் களை தூக்க ஆரம்பிச்சதுன்னா பிரபஞ்சம் கொடுத்த இந்த அதிர்ஷ்டம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடும். அதனால பணமோ பதவியோ பாராட்டோ உங்களை தேடி வரும்போது உங்க கால்கள் பூமியில தான் இருக்கணும். வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடாதீங்க. யாராவது உங்களை வந்து குறை சொன்னா கூட அதை கேட்டு கோபப்படாம சிரிச்சுக்கிட்டே கடந்து போற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. உங்க பொறுமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய கவசம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். உங்க கைக்கு பணம் வரும்போதோ அல்லது நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் போதோ அதை பத்தி 4 பேர்கிட்ட தம்பட்டம் நடிக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அந்த இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு சுத்துனீங்கன்னா தேவையில்லாத கண் திருஷ்டி உங்க மேல பட்டுரும். ஒரு சிலரோட பார்வை ரொம்பவே கூடியது. நீங்க நல்லா இருக்கீங்களேங்கிற பொறாமையில அவங்க விடுற ஒரு பெருமூச்சு உங்க ஒட்டுமொத்த உழைப்பையும் வீணாக்கிடும். அதனால எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது முழுமையா கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அதை ரகசியமா வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. புதுசா ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாம் சுபமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே வீண் விளம்பரம் வேடாதீங்க. உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை காப்பாற்றவும் செய்யும், அழிக்கவும் செய்யுங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டோம், இப்ப மட்டும் எப்படி திடீர்னு மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு காரணம் கிரகங்களோட இடமாற்றம் மட்டும் கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கர்மாவுக்கான பலன் முழுசா முடிஞ்சிருச்சு.
இனிமே நீங்க அனுபவிக்க போறது எல்லாமே நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலன். நீங்க யாருக்கோ செஞ்ச உதவி, ஏதோ ஒரு வாயிலா ஜீவனுக்கு வச்ச சாப்பாடு, இதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு புண்ணியமா மாறி உங்களை காக்க போகுது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம். தினமும் காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு, இன்னைக்கு நாள் ரொம்ப பிரமாதமா இருக்க போகுதுன்னு வாய் விட்டு சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் பிரபஞ்சத்தை இயக்கி உங்களுக்கான நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது. இந்த நேரத்துல குறிப்பா சொல்லணும்னா, சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு, அதிலும் குறிப்பா துணி வியாபாரம், ஆடை வடிவமைத்து செய்றவங்களுக்கு, இல்லைன்னா மக்கள் மத்தியில தங்களோட திறமையை வெளிப்படுத்துற சமூக வலைத்தளங்கள் மாதிரியான துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே ஆணித்தரமா சொல்லலாம். நீங்க புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாலோ, அதை செயல்படுத்த இதை விட ஒரு அற்புதமான நேரம் அமையவே அமையாது. உங்க கற்பனை திறனும் உங்க படைப்பாற்றனும் இந்த 7 நாட்களுக்கு அப்புறம் அபரிமிதமா பெருக போறது. நீங்க செய்யற நுணுக்கமான வேலைப்பாடுகளை பார்த்து மக்களே உங்களை தேடி வருவாங்க. உங்க உழைப்புக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்க போகுது. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு சூட்சுமம் இருக்கு. உங்க வேலையை நீங்க ரொம்ப நேர்த்தியா, எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தரமா கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உங்க தரத்துல துல்லியமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க உடல் தோற்றத்திலையும் ஒரு பெரிய வசீகரம் உருவாக போகுது. நீங்க உங்களை எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க. உங்க முகப்பொலிவு கூடும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி ஈர்ப்பு ஏற்படும். உங்க முடி, அலங்காரம், உங்களோட முகத்தோற்றம், இதுல எல்லாம் புதுசா ஏதாவது மாற்றம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் மிடுக்கா இருக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை தானாவே தோணும். அதை தயங்காம தாராளமா செய்யுங்க. ஏன்னா உங்க தன்னம்பிக்கை உங்களோட வெளித்தோற்றத்திலையும் கம்பீரமா பிரதிபலிக்கும் போது அது இன்னும் பல புதிய மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் காய்ந்த மாதிரி உங்க வசமாக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க நாக்கு. உங்க வாக்குல சரஸ்வதி குடி இருக்க போற நேரம் இது. நீங்க என்ன வார்த்தையை சொல்றீங்களோ அது அப்படியே பலிக்கும். அதனால எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் சரி, யார் மேலேயும் தப்பான வார்த்தைகளை குட்டிடாதீங்க. யாருக்கும் சாபம் கொடுத்துடாதீங்க. நல்லது நடக்கணும்னு நினைச்சு நல்லதையே பேசுங்க. அது உங்களுக்கே பன்மடங்கு நன்மையா திரும்பி வரும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற மாற்றங்கள் வெறும் ஆரம்பம்தான். அடுத்து வரப்போற குரு பெயர்ச்சி காலங்கள் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு யோகத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க விதைக்கிற விதைதான் அது பெரிய கிரக பெயர்ச்சிகளின் போது உங்களுக்கு மிகப்பெரிய விருட்சமா வளர்ந்து நிழ கொடுக்க போகுது. அதனால இந்த நேரத்துல உங்க கண்ணு முன்னாடி வர எந்த ஒரு சின்ன வாய்க்கையும் அலட்சியப்படுத்தவே கூடாது. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறது, குலதெய்வத்தை முழு மனசோட வழிபடுறது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் உங்க அன்றாட வழக்கமா கண்டிப்பா மாத்திக்கோங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை சுத்தி இருக்கிற தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி உங்களை ஒரு ராஜ சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. நிறைய பேரு உங்களை தேடி வந்து உங்க அறிவுரையை கேட்பாங்க. உங்களால முடிஞ்ச நன்மையை செஞ்சு கொடுங்க. ஆனா உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க நிஜமாவே நல்லவங்க தானாங்கிறத தீர விசாரிச்சுக்கிட்டு உங்க இரக்க குணத்தை அதுங்க. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு தவிச்சவங்களுக்கு மறுபடியும் எல்லாமே டபுள் மடங்கா திரும்ப கிடைக்க போறது. இழந்த பணம், போன வருமானம், பறிப்போன மரியாதை, உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தம்னு எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா உங்களை விட்டு கஷ்டத்துல ஓடி போனவங்க இப்போ நீங்க நல்ல நிலைமைக்கு வந்த உடனே மறுபடியும் பாசம் கொண்டாடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட ஒரு 8 அடி தள்ளியே நில்லுங்க. அவங்கள மன்னிக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில மறுபடியும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துடாதீங்க. பழைய பாயங்களை மறக்காம இருக்கிறது தான் எதிர்காலத்துல நீங்க திரும்பவும் கீழே விழாம தடுக்கிறதுக்கான மிகப்பெரிய பானம். உங்க மனசு ரொம்பவும் சுத்தம். யாருக்குள்ள என்ன வஞ்சகம் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க தெரியாது. அதனாலதான் பிரபஞ்சம் இந்த 7 நாட்கள்ல சிலரோட சுயரூபத்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. அந்த எச்சரிக்கையை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க காதையில கவனமா அடி எடுத்து வைங்க. காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு கட்டளை போடுங்க. மேச ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப வேகமா செயல்படுறவங்க. நினைச்ச உடனே அந்த காரியம் நடக்கணும்னு துடிப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்க வேகம் ரொம்பவே விவேகமா மாறணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. குறிப்பா யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க.
உங்களால முடியும்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. இல்லனா நாசூக்கா தட்டி கழிச்சிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுக்கற வாக்கு உங்களை ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் மாட்டி விட்டுரும். உங்க பேச்ச நம்பி ஒருத்தர் காரியத்துல இறங்குவார். கடைசியில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட மொத்த பழியும் உங்க தலைமையிலதான் விடியும். அதனால மத்தவங்க பிரச்சனையில தலையிடுறத முற்றிலுமா தவிர்த்திடுங்க. பண்ண விஷயத்துல இன்னொரு முக்கியமான தடையை நீங்க உடைச்சாகணும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அது உடனே ஏதாவது ஒண்ணுல முதலீடு செஞ்சிடணும்னு ஒரு ஆசை வரும். யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதத்தை கூறுவார், இதுல கோட்டா டபுளா கிடைக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைப்பார். தயவு செய்து அந்த மாதிரி குறுக்க வழியில போற எந்த ஒரு விஷயத்திலையும் உங்க பணத்தை போட்டுறாதீங்க. நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் உங்க வியர்வுக்கு கிடைச்ச சன்மானம். அது ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உங்க அனுபவத்துல நியாயமானதுன்னு படுற விஷயத்துல மட்டும் முதலீடு செய்யுங்க. இல்லனா அந்த பணத்தை உங்க வங்கி கணக்கிலேயே பத்திரமா வச்சுக்கோங்க. நேரம் சரியில்லாதப்போ ₹1 கூட ஈஸியா இழந்துடலாம். ஆனா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால உங்க உழைப்புக்கான பணத்தை கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப வருஷமா இருந்த ஒரு மனக்கசப்பு இப்ப முழுசா நீங்க போகுது. ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வார்த்தைகளை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே குலுங்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியலையேன்னு தனிமையில உட்கார்ந்து அழுத நாட்கள் எல்லாம் மலையேற போகுது. இனிமே உங்க வாழ்க்கை துணை உங்க உணர்வுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுப்பாங்க. உங்க கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தோள் கொடுக்க தோழனா தோழியா மாறுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்திக்கணும். பழைய விஷயங்களை எல்லாம் கிளறி விட்டு மறுபடியும் சண்டை போட்டுக்கான அதையெல்லாம் அப்படியே ஒரு குப்பையில போட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிங்க. வீட்டுல எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எந்த வீட்டுல சந்தோஷமும் அமைதியும் இருக்கோ அங்கதான் மகாலட்சுமி நிரந்தரமா குடியிருப்பாள்ங்கிறத எப்பவும் மறக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேலா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய வலிகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். கடந்த காலத்துல நடந்த அவமானங்கள், துரோகங்கள், தோல்விகள் இதையெல்லாம் நினைச்சு நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேத்து நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நாளைக்கு நடக்க போறத உங்க கையில இருக்கிற இன்றைய நாள் தான் தீர்மானிக்க போகுது. அதனால உங்களை காயப்படுத்தினவங்களை எல்லாம் மனசார மன்னிச்சு விட்டுடுங்க. அவங்களுக்காக இல்ல, உங்க மன நிம்மதிக்காக. ஏன்னா அவங்கள பத்தின கோபம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால எந்த ஒரு புது விஷயத்திலையும் முழு ஈடுபடப்போட செயல்பட முடியாது. அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை எப்பவுமே பின்னோக்கிதான் இழுக்கும். ஜூலை 17 அப்புறம் நீங்க ஒரு புது மனிதனா, ஒரு புது மேச ராசிக்காரரா அவதாரம் எடுக்க போறீங்க. பலத்தையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது உற்சாகத்தோட ஒரு வெறியோட களத்துல இறங்குங்க. வெற்றி உங்க காலில் வந்து விழும். இந்த ஜூலை 17 அப்புறம் உங்க மனசுல ஏற்படுற அந்த தைரியம் உங்களோட வெளித்தோற்றத்திலையும் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாளா ஒரு விதமான சோர்வோட நம்மள யாரு பார்க்க போறாங்கிற ஒரு விரக்தியில உங்க முகத்தை கூட சரியா பராமரிக்காம இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள தானாவே வரும். உங்க முகத்தோற்றத்தை மாத்துறது, புதுசா முடி திருத்தம் செஞ்சுக்கிறது, கம்பீரமா மீசை தாடி வச்சுக்கிறதுன்னு உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பாக்குறவங்க என்ன திடீர்னு இவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய கிடுக்கு வந்துடும். இந்த மாற்றம் சும்மா வர உங்க மனசுக்குள்ள அந்த பிரபஞ்சம் கொடுக்கிற நேர்மறையான சக்தியோட வெளிப்பாடுதான் இது. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த உலகமும் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். அதனால உங்க தோற்றத்திலையும் உங்க உடுப்பிலையும் ஒரு தனி கவனம் செலுத்துங்க. அது உங்க தன்னம்பிக்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி காட்டும். வேலை விஷயத்துல நீங்க எடுக்க போற அடுத்த கட்ட முடிவுகள் எல்லாமே ரொம்பவே துல்லியமா இருக்க போகுது. எதை செஞ்ச முடிச்சோன்னு இல்லாம நீங்க தொடர ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு கனித்துவமான தரம் இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெடுவீங்க. நீங்க ஒரு தொழில் செய்யறவரா இருந்தா உங்க பொருளோட தரத்தை எப்படி உயர்த்தலாம், அதை மக்கள் திகச்சு போற அளவுக்கு எப்படி அழகா கொண்டு போய் சேர்க்கலாம்னு பல புதிய சிந்தனைகள் உங்க மூளைக்குள்ள உதிக்கும். உங்களோட அந்த ஈடுபாடும் எந்த ஒரு சின்ன புறையும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க காட்டுற அந்த கண்டிப்பும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. உங்க போட்டியாளர்கள் கூட உங்க வேலைப்பாட்டை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க திறமை வெளிப்படும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமா தேவைப்படுறது உங்க பொறுமை. எடுத்த உடனே எல்லாமே மாறிடாது. நீங்க கொடுக்கற அந்த உண்மையான உழைப்புக்கு உண்டான பலன் கண்டிப்பா உங்களை தேடி வந்து உங்க வாசற்படியில நிற்கும். ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களை சுத்தி ஒரு பெரிய மாயவலை பின்னப்படுங்கிறதையும் நீங்க மறக்க கூடாது. நீங்க ரொம்ப நம்புற உங்க கூடவே உட்கார்ந்து
சாப்பிடுற சில மனிதர்கள் தான் உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்படும் போது பரிதாபப்படுற மாதிரி நடிச்சவங்க இப்போ நீங்க கொஞ்சம் மேல வர்றத பார்த்த உடனே அவங்க கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். உங்களை எப்படின்னு கீழே தள்ளி விடலான்னு திட்டம் போடுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி உங்க தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா போதும், உங்க மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம கொட்டிடுவீங்க. இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்க மாத்திக்கலாமா, பிரபஞ்சம் கொடுக்கற அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நீங்களே உங்க கையால குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். உங்க திட்டங்கள் என்ன, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அது உங்க மூளைக்குள்ளேயும் உங்க செயல்லையும் மட்டும்தான் இருக்கணும். ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு உதவி செய்ய வர்ற அங்க தெய்வீக சக்தி ரொம்பவும் தூய்மையானது. நீங்க எந்த அளவுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த சக்தி உங்களை பாதுகாக்கும். மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சாலோ இல்லை குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைச்சாலோ அந்த சக்தி வந்த இடத்திலேயே திரும்பி போயிடும். அதனால உங்க எண்ணங்களை எப்பவுமே சுத்தமா வச்சுப்போங்க. தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 10 நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா உட்கார்ந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த நன்றிய சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்கு நன்றி, எனக்கு இருக்கிற இந்த உடம்புக்கும் உசுருக்கும் நன்றின்னு மனசார சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான செல்வமும் சந்தோஷமும் பெருகிட்டே போகும். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் இனிமேல் தான் வரிசையா அணிவகுத்து நிக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை சுத்தி இருக்கிற சூழல் அடியோடு மாற போறதுதான். இத்தனை நாளா ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள அடைஞ்சு கடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி இருந்திருக்காது. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாற போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுற விதமே மாறும். உங்க மேல ஒரு தனி மரியாதை பிறக்கும். குறிப்பா உங்க குடும்பத்துல உங்களை ரொம்பவும் ஒதுக்கி வச்சவங்க, உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க எல்லாம் இப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஆனா இங்கதான் நீங்க உங்க பொறுமைய முழுமையா காட்டணும். அவங்க முன்னாடி செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டி கழிவாங்க நினைச்சிடவே கூடாது. அவங்கள பார்த்து ஒரு புன்னகை செஞ்சுட்டு அமைதியா விலகிடுங்க. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடிங்கிறத நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது உங்க தேவைகளும் தானாவே அதிகரிக்கும். இத்தனை நாள வாங்கணும்னு நினைச்சு ஏங்கி தவிச்ச பல விஷயங்களை இப்ப உடனே வாங்க போகணும். உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா ஊர் கண்ணுக்காகவும் மத்தவங்க முன்னாடி பெருமையா காட்டிக்கிறதுக்காகவும் எந்த ஒரு ஆடம்பர செலவும் செஞ்சிடாதீங்க. அது ஜூலை 17க்கு அப்புறம் வரப்போற நேரம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இத பயன்படுத்தி உங்க எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல சேமிப்பை நீங்க உருவாக்கணும். அந்த சேமிப்பு தான் நாளைக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை ஒரு மலை மாதிரி நின்னு காப்பாத்தும். அதனால உங்க கைக்கு வர ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு தெளிவாத கணக்கு வச்சுக்கோங்க. அனாவசியமா பணத்தை தண்ணியா செலவு செய்யற பழக்கத்தை முற்றிலுமா தவிர்த்திடுங்க. தொழில் ரீதியா நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வேலையில நீங்க காட்ட போற அந்த நேர்த்தி தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்துவமா காட்ட போகுது. மக்கள் எதை விரும்புறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா உங்களுக்கு சொல்லித்தரும். அந்த உள்ளுணர்வை முழுசா நம்பி நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும். உங்களுக்கு போட்டியா நினைச்சவங்க போல உங்க திறமையையும் உங்க நிலப்பாட்டையும் பார்த்து வியந்து போற அளவுக்கு உங்க செயல்பாடு அமையும். ஆனா அந்த வெற்றியை எப்பவும் தலைக்கு கொண்டு போயிடாதீங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்கிற கர்வம் கொஞ்சமா எட்டி காத்தா கூட நீங்க ஏறின அதே வேகத்துல ரொம்ப மோசமா கீழே விழ வேண்டியிருக்கும். எப்பவுமே உங்க கால்கள் தரையில தான் இருக்கணும். உங்க உழைப்ப மட்டும் நம்புங்க, உங்க திறமையை நம்புங்க, உங்களை படைச்ச அந்த குலதெய்வத்தை முழுசா நம்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சாகணும். உங்களுக்கு உதவி செய்ய வரவங்களை எந்த காரணத்துக்காகவும் அலட்சியப்படுத்திடவே கூடாது. சில நேரங்கள்ல நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா ஏழ்மையா தெரியற ஒருத்தர் தான் நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருவார். அதனால உங்களை தேடி வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் முகமலர்ச்சியோட முகம் சொல்லிக்காம பேசுங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. அந்த சாதாரண வார்த்தைகளுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கான ஒரு பெரிய திறவுகோல் ஒளிஞ்சிருக்கலாம். வரப்போற நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்கு பல வழிகள்ல நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனச விழிப்போட வச்சுக்கிட்டு வரப்போற அந்த அதிர்ஷ்டத்தை 2 கையாலையும் கெட்டியா புடிச்சுக்கிறது மட்டும்தான். எந்த ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இல்லாம முழு தைரியத்தோட உங்க செயல்ல இறங்குங்க. உங்களுக்கான பொற்காலம் இருக்கிற நீட்டி உங்களை வரவேற்க காத்துட்டு இருக்கு.
உங்க ராசிக்கு இயல்பாகவே ஒரு வசீகரம் உண்டு. ஆனா கடந்த சில வருஷங்களா பட்ட கஷ்டத்துல முகத்துல இருந்த களையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு பெரிய முயற்சியும் செய்யாமலேயே உங்க முகத்துல ஒரு தேஜஸ் உருவாகும். நீங்க உடுத்தும் உடைகள்ல கூட ஒரு தனி கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. குறிப்பா தூய்மையான வெள்ளை நிறத்திலேயோ அல்லது மங்களகரமான சிவப்பு நிறத்திலேயோ நீங்க உடைகளை உடுத்தும் போது உங்க மேல இருக்க நேர்மறை ஆற்றல் பன்மடங்கு அதிகரிக்கும். உங்களை பாக்குறவங்க கிட்ட ஒரு தனி மரியாதை தானாவே வந்துடும். உங்க முடி அலங்காரம் முக அலைக்கு இதுல ஒரு மிடுக்கு வரணும்னு நீங்களே கொஞ்சம் மெனக்கிடுவீங்க. இதெல்லாம் ஏதோ சாதாரணமா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. பிரபஞ்சம் உங்களை ஒரு ராஜ தோற்றத்துக்கு மாத்தி கொண்டு போகுது. உங்களை கேவலமா பேசினவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையா உருவெடுக்க போறீங்க. தொழில் செய்யற இடத்துல நீங்க போடுற திட்டங்கள்லாம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ரொம்ப துல்லியமான தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. அதிலும் குறிப்பா இணையதளம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு இருந்தா மக்களோட நாடி துடித்த சரியா கணிச்சு அவங்களுக்கு என்ன கிழவையோ அதை அப்படியே கொடுப்பீங்க. உங்க கற்பனை திறனும் உங்க சிந்தனையும் ஒரு புதிய உச்சத்தை தொடும். உங்களை சுத்தி 1000 தடைகள் வந்தாலும் அதை ஒரு புன்னகையோட சுலபமா தகர்த்து எகிஞ்சிருவீங்க. ஆனா இங்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க கோபம். முன் கோபம் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய எதிரி. யாராவது உங்களை விமர்சனம் செஞ்சா உடனே கொந்தளிச்சு எழான கொஞ்சம் அமைதியா அதை கடந்து கூட பழகுங்க. உங்க வெற்றிதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற சவுக்கடியா இருக்கணும். வார்த்தையால நீங்க யாரையும் காயப்படுத்த கூடாது. இந்த நாட்கள்ல உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தினமும் காலையிலயும் மாலையிலயும் வீட்டுல தீபம் ஏத்தி மனசார வழிபடுங்க. எந்த அளவுக்கு உங்க மனசுல பக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பாதுகாப்பு கவசமும் கலமா இருக்கும். உங்க வாழ்க்கையில குறுக்கிட நினைக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்க கடமைகளை மட்டும் சரியா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை நன்மைகளையும் பிரபஞ்சம் மொத்தமா உங்க மடியில கொண்டு வந்து சேர்க்கும். இதுக்கு மேல கவலைப்படுறதுக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய கரிசை பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கு. அது முழு மனசோட ஏத்துக்க நீங்க தயாரா இருங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும்போது நம்மள சுத்தி இருக்கிற சூழல் அப்படியே மாறும். உங்க தொழில நீங்க எடுக்க போற சில அதிரடி முடிவுகள் உங்க கூடவே இருக்கிற சிலருக்கு பிடிக்காம போகலாம். குறிப்பா இத்தனை நாளா உங்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க நினைச்சவங்க இப்போ நீங்க தன்னிச்சையா தைரியமா செயல்படுறத பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால உங்க மேல வீண் பழி சுமத்தவோ அல்லது உங்க உழைப்பை குறைத்து மதிப்பிடவோ முயற்சி செய்வாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் கூட மனம் தளரக்கூடாது. உங்க இலக்கு என்னவோ அதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களை விமர்சனம் செய்யறவங்களுக்கு நீங்க வாயால பதில் சொல்லக்கூடாது. உங்க செயலால தான் அவங்கள வாயடைக்க செய்யணும். இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா கோலம் காண போகுது. ரொம்ப வருஷமா பேசாம ஒதுங்கி இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க ஏன் இப்போ வராங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க சுலபமா கணிச்சிடலாம். அவங்கள அன்பா வரவேற்கலாம். ஆனா பழையபடி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கோடு எப்பவுமே இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு ரகசியத்தையும் உங்க தொழில் ரீதியான எந்த ஒரு புது ஐடியாவையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி சிலருக்கு கண்ணுறுத்தலா இருக்கும். உங்க வெற்றிக்கு முட்டுக்கட்ட போட நினைப்பாங்க. அதனால வந்தவங்களை உபசரிச்சு அனுப்புங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிறத யாருக்கும் வெளிப்படுத்தாதீங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். உங்களுக்கு கிடைக்கிற பண வரவுல இருந்து ஒரு சிறு தொகைய யாருக்காவது உதவி செய்யறதுக்காக ஒதுக்கி வச்சிடுங்க. அது ஒரு ஆதரவற்ற குழந்தையோட படிப்பு செலவா இருக்கலாம், அல்லது சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை உணவா இருக்கலாம். நீங்க செய்யற இந்த சின்ன தர்மம் தான் உங்க மேல விழுகிற அத்தனை கண் திருஷ்டியையும் அடிச்சு நொறுக்க போறது. உங்க செல்வம் நிலைச்சு நிக்கணும்னா இங்க ஒரு விஷயத்த நீங்க உங்க வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறத நீங்க ஏழைகளுக்கு கொஞ்சம் திருப்பி கொடுக்கும் போது அது உங்களுக்கு பல மடங்கா வந்து சேரும். இத நீங்க ஒரு கடமையா செய்யாம மனசார செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து வரப்போற பல வருஷங்களுக்கு உங்களை அசைக்கவே முடியாது. உங்க ராசிக்கு இருக்கிற அந்த ராஜ யோகம் முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பொழில நீங்க எடுக்கிற அடுத்த காட்ட முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும்.
சின்னதா யோசிக்காதீங்க. குறிப்பா நீங்க 10 பேர் பாக்குற மாதிரி ஒரு வேலையில இருக்கீங்கன்னா உங்க திறமைய வெளியுலகத்துக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சமும் தயங்காதீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது, மக்கள் எதை அதிகமா தேடுறாங்க அப்படிங்கறது ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க உழைப்ப போட்டீங்கன்னா உங்க தேர 4 திசையும் உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்குனாலும் அது ரொம்ப தெளிவா எந்த ஒரு குறையும் இல்லாத சிறப்பா செய்யணும். உங்களுடைய அந்த தனித்துவமான வேலைப்பாடு தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்ட போகுது. அதனால இத்தனை நாள் இருந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப கம்பீரமா உங்க முகத்தை, உங்க திறமைய இங்க உலகத்துக்கு காட்டுங்க. இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல இருந்த அசதி, சோர்வு எல்லாம் மாயமா மறைய போறது. இத்தனை நாளா ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சாலே ஒரு மலைப்பா இருந்திருக்கும். ஆனா இப்போ சுறுசுறுப்பு தானாலே வந்து ஒட்டிக்கும். காலையில எந்திரிக்கிறப்பவே ஒரு புது தெம்போலதான் கண் விழிப்பீங்க. இந்த சக்தியை நீங்க முழுசா பயன்படுத்திக்கணும். பகல் நேரத்துல சும்மா படுத்து தூங்குறது, இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நேரத்தை வீணாக்குறது எல்லாம் இனிமே வச்சுக்கவே கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கும் போது அதுல சரியான வழியில உங்க முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுங்க. உங்க ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அதனால உங்க உணவு பழக்கத்திலையும் உங்க உடம்ப பாத்துக்கிறதுலயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நீங்க உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேல உங்க மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்க கர்மாவோட பலன் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்க போவீங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் எப்பவும் உங்களுக்கு ஒரு அரணா இருந்து பாதுகாக்கும். யார் என்ன சொன்னாலும், யார் உங்களை தடுக்க நினைச்சாலும் அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம நீங்க உங்க பாதையில நேரா போயிட்டே இருங்க. உங்களுடைய அந்த நேர்மையும் உழைப்பும் சீக்கிரமே உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இந்த ஜூலை 17க்கு அப்புறம் ஆரம்பிக்கிற இந்த மாற்றம் உங்க தலைமுறையே மாத்தி எழுத போற ஒரு பொற்காலத்தோட தொடக்கம். அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நடப்பது எல்லாமே உங்க நன்மைக்கு தான் முழுசா நம்புங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாமின்னு உங்களை பாதுகாக்க போறாரு. எத்தனை நாளா உங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் உங்க கைக்கு வராம இழுக்கடிச்சிட்டு இருந்திருக்கலாம். அது ஒரு பூர்வீக சொத்தா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு நிலமா இருக்கலாம். அதுல இருந்து அத்தனை வில்லங்கங்களும் இந்த ஜூலை 17க்கு அப்புறம் தானாவே விலகி போகும். எந்த நீதிமன்ற படியேறியும் கிடைக்காத நியாயம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கும். உங்களை ஏமாத்தி உங்க பொருளை அபகரிக்க நினைச்சனுங்க இப்போ அவங்களாவே பயந்து போய் உங்ககிட்ட சமாதானம் பேச வருவாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க ரொம்ப கராரா இருக்கணும். அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு சேர வேண்டியத ஒரு பைசா கூட குறையாத முழுசா உங்க பைக்கு கொண்டு வரதுல மட்டும்தான் உங்க கவனம் முழுமையா இருக்கணும். இந்த நேரத்தை உங்க மனசுல ஒரு இனம் புரியாத வேகம் இருக்கும். ஒரே நேரத்துல 10 வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. மேச ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டீங்க. ஆனா இந்த அளவுக்கு அதிகமான வேகம் சில நேரத்துல உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நமக்கெல்லாம் தெரியும் நம்ம வண்டி தானேன்னு அசட்டு தைரியத்துல ரொம்ப வேகமா போகாதீங்க. உங்க கிரக நிலை இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க அவசரம் அந்த நல்ல நேரத்தை கெடுத்துடக்கூடாது. நிதானம் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய தாரகம் வந்துடும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் 2 நிமிஷம் பொறுமையா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு மூச்சா செயல்ல இறங்குங்க. உங்க நிதானம் உங்களை பல பெரிய நஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தி ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்க கைக்கு பணம் வர ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் வந்துடும். அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சின்னு புதுசா உறவு கொண்டாடிட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நிப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறதாவும் நீங்க உதவி செஞ்சாதான் அவங்க குடும்பமே தப்புன்னு ரொம்ப உருக்கமா கண்ணீர் வடிச்சு பேசுவாங்க. உங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. யாரு வந்து அழுதாலும் உடனே இறக்கப்பட்டு உங்க கையில இருக்கிறத அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ஆட்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. உங்க குடும்பத்தோட நலனை விட வேற எதுவும் இப்போ உங்களுக்கு முக்கியம் கிடையாது. யாராவது வந்து ஜாமீன் கையெழுத்து போட சொன்னா கூட தயவு காட்சணியம் பார்க்காம முடியாதுன்னு முகத்துக்கு நேரா தைரியமா சொல்லிடுங்க. இப்ப நீங்க கொஞ்சம் கராரா சுயநலமா இருந்தாதான்
உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இந்த 7 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்னா நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை உங்க மனசை ரொம்ப உறுதியா வச்சுக்கிறது மட்டும்தான். ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்தி எழுத போற ஒரு பொன்னான பாலம். இத்தனை வருஷமா நீங்க தனிமைக சிந்தன கண்ணீருக்கும் உலகத்துக்கிட்ட கட்ட அவமானங்களுக்கும் பிரபஞ்சம் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுதான் இந்த நேரம். அதனால எந்த ஒரு சின்ன வாய்ப்பு உங்களை தேடி வந்தாலும் கொஞ்சமும் தயங்கால அதை கெட்டியா புடிச்சுக்கோங்க. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே, நான் தொட்டதெல்லாம் தப்பா போலுதேங்கிற அந்த பழைய பயம், சந்தேகம் இதையெல்லாம் அப்படியே நேரோட புடுங்கி வீசிட்டு ஒரு புது மனுஷனா கம்பீரமா வெளியே வாங்க. உங்க குலதெய்வத்தோட முழுமையான ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தினமும் காலையில எந்திரிச்சது முதல் வேலையா மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம இறைவனை மனசார கும்பிடுங்க. நீங்க நினைக்கிற அத்தனை நல்ல காரியங்களும் இனி எந்த கடையும் இல்லாம சுபமா நடக்கும். உங்களை சுத்தி இருந்த கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த சுவடு தெரியாம அழிஞ்சு போகும். உங்களுடைய உண்மையான உழைப்பு, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க விட்டு கொடுக்காத உங்க நேர்மை, இது ரெண்டும் தான் உங்களை சீக்கிரமே ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. உங்களுக்கு கைக்கு மேல பணம் வரும்போது யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை தாராளமா மனசார செய்யுங்க. ஆனா அதுக்காக உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தோட நிம்மதியையும் நீங்களே தடைய வச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அசாத்தியமான திறமையை தயக்கம் இல்லாம வெளியே கொண்டு வாங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குறவங்க எல்லாமே உங்களை பார்த்து விரண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையா நீங்க வளர போறீங்க. உங்க வாக்குல இனிமே தெய்வ சக்தி இருக்க போகுது. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பலிக்கும். அதனால எக்காரணத்து கொண்டும் கோபத்துல கூட தப்பான வார்த்தைகளை பேசாம எப்பவும் நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. அந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போற அதிர்ஷ்ட காத்து உங்களை ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த வெற்றியை முழுசா அனுபவிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் பல மடங்கா உங்க குடும்பத்தை தேடி வரணும்னு அந்த பிரபஞ்சத்தையும் இறைவனையும் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லதாவே நடக்கும். தைரியமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.